காரியத்தை சொல்லி நம்ம ஜெபிக்க விரும்புகிறேன். நவம்பர் மாதம் பாஸ்ட் நம்மளுக்கு ஒரு மெசேஜ் எடுத்தார் பலிபீடத்தை பற்றி. அதுக்கு அடுத்த வாரம் ஆனிஸ்டஸ் ஒரு மெசேஜ் எடுத்தாங்க பலிபீடத்தை பற்றி. ஆண்டவர் அந்த காரியங்களை குறித்து என் கூட இடைப்பட்டுட்டே இருந்தார். ஆனால் தொடர்ந்து நான் வந்துட்டு அதை தியானிக்கும் பொழுது ஆண்டவர் சொன்ன காரியம் 2 காரியத்தை ஆண்டவர் வெளிப்படுத்தினார். அது எங்கள் குரூப்பில், எங்கள் ஜப குரூப்பில் நாங்கள் ஷேர் பண்ணி நாங்கள் தொடர்ந்து அதுக்காக ஜபிச்சுட்டு வந்தோம். எப்படின்னு கேட்டோம், ஆபிரகாம் ஆண்டவர் 12ஆம் அதிகாரத்தில் வெளியே அழைக்கிறார். உன் இனத்தாரையும் தேசத்தை விட்டு நீ வெளியே வான, உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. அந்த இடத்துல ஆபிரகாம் வெளியே வந்ததுமே ஒரு பலிபீடத்தை கட்டுறான், பெத்தேலில் ஒரு பலிபீடத்தை கட்டுறான். அதுக்கப்புறம் இல்லை. 15ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் வராரு. 15-17 வாசிக்கிற அந்த இடத்துல நடந்து போகிற அக்கினி ஜுவாலை அந்த பலிகள் மேலே நடந்து தோன்றினது அப்படின்னு சொல்லிட்டு, நடந்து போகிற அக்கினி ஜுவாலை ஆபிரகாமின் பலிபீடத்தில் இறங்கினது, ஆபிரகாம் பலிகள் மேலே இறங்கினது. அப்போ அதுக்கு என்ன ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லும்போது, ஆபிரகாமுக்கு வயது சென்று முதிர்ந்தவனாயிருந்தான், சாராளுடைய கர்ப்பம் செத்து போயிருந்தது. அந்த இடத்துல ஆபிரகாமுக்கு அந்த இடத்துல பலிபீடத்தில் அந்த அக்கினி இறங்கினதுனால ஆபிரகாமுடைய சரீரம் பலப்பட்டது, சாராளுடைய கர்ப்பம் திறக்கப்பட்டது. ஃபஸ்ட்டு இன்னர் ஹீலிங், நம்ம ஸ்பிரிச்சுவல் ஹீலிங்கில் இன்னர் ஹீலிங் ஆபிரகாமுக்குள்ளது. செகண்டு ஈசாக்கை பெற்றுக்கொண்டான், ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். 3வது காரியம் லோத்தை அவன் அக்கினிலிருந்து ரட்சித்தான். அந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம், கர்த்தர் ஆபிரகாமை நினைவு கூர்ந்து லோத்தை அந்த அக்கினிலிருந்து ரட்சித்தாருன்னு சொல்லிட்டு. ஒரு அக்கினி எதுக்காகன்னு சொன்னால், இது நம்ம ஃபஸ்ட்டு நம்முடைய ஃபேமிலிக்காக. ஆபிரகாம் ஒரு ஃபேமிலிக்கு அடையாளம். முதலாவது நம்ம சரீரத்தில் இருக்கிற பலவீனங்களை அந்த அக்கினி இறங்கன்னு சொன்னால் மாற்றும். செகண்டு நமக்குன்னு ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தருவார். 3வது நம்ம சொந்த பந்தங்களை ஆண்டவர் ரட்சிப்பார். செகண்ட் ஒரு பலிபீடம் எலியாவின் பலிபீடம். எலியா அந்த பலிபீடத்தை செலுத்தும் போது அந்த இடத்துல மற்றவங்க மாதிரி அவன் பலி செலுத்தலை. அது சுற்றி வர 2 படி அந்த விதை நெல் விதைக்கிற அளவுக்கு அந்த இடத்துல ஆழமாக குழி நோண்டி அந்த இடத்துல எல்லாத்தையும் தண்ணியை நிரப்ப சொல்லிட்டான். அக்கினி இறங்குச்சு. ஜனங்கள் எல்லாமே கர்த்தர தெய்வம் என்று முழக்கமிட்டு ஆண்டவர் பக்கம் திரும்பினாங்க. 2வது கையளவு மேகம் ஒரு பெருமலையை கொண்டு வந்துச்சு. 3வது எலிசாவை கொண்டு வந்துச்சு. அப்போ ஆண்டவர் இந்த காரியங்களை சொன்னார். முதலாவது நமக்கு ஆசீர்வாதம். எலியா ஆபிரகாம் மேலே இறங்கின அக்கினி நமக்குள்ளே இறங்கன்னு சொன்னால் நமக்கும் நம்ம குடும்பத்துக்கும் ஆசீர்வாதம். எலியாவின் பலிபீடத்தில் இறங்கின அக்கினி நமக்குள்ளே இறங்குச்சுன்னு சொன்னால் நமக்கும் நம்ம திருச்சபைக்கு ஆசீர்வாதம். அந்த இடத்துல இஸ்ரவேல் ஜனங்கள், அந்த இடத்துல எலியா சொல்லும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் குந்தி குந்தி நடந்துட்டு இருந்தாங்க. எலியா சொன்னா, நீ எந்த மட்டும் நீங்கள் குந்தி குந்தி நடப்பீங்க? கர்த்தரை தெய்வம்னு சொன்னால் கர்த்தரை பின்பற்றுங்க, பாகால் தெய்வம்னு சொன்னால் பாகால் பின்பற்றுங்க. இன்றைக்கி நம்ம திருச்சபையிலையோ இல்லை நம்ம கிறிஸ்துவ ஜனங்களுக்குள்ளேயோ யாரெல்லாம் குந்தி குந்தி நடக்கிறாங்களோ, இன்றைக்கி நமக்குள்ள ஒரு அக்கினி இறங்கன்னு சொன்னால் அவங்களெல்லாம் ஆண்டருக்கு முன்பாக மண்டியிட வைக்கும். கர்த்தரை தெய்வம் என்று மகிமை வெளிப்படுத்தி கொண்டு வரும். அடுத்தது கையளோ மேகம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டது. 3.5 வருஷம் மழை இல்லாமல் இருந்தது. ஆனால் அந்த மழை அந்த இடத்துல அந்த கையளோ மேகம் வந்த பின்னாடி தேசம் ஆசீர்வதிக்கப்பட்டது. 3வது ஆண்டவர் சொல்ல, நீ போய் ஆசைகளை அபிஷேகம் பண்ணி, எகுவை அபிஷேகம் பண்ணி, எலிசாவை அபிஷேகம் பண்ணின்னு சொல்லிட்டு. ஆனால் எலியா போயிட்டு நேராக எலிசாவை மட்டும் அபிஷேகம் பண்ணுறான். ஆனால் எலிசா போய் ஆசைகளையும் எகுவை அபிஷேகம் பண்ணுறான். இன்றைக்கி நம்ம விட்டு சென்ற காரியங்கள் ஆண்டவர் நமக்கு கீழே நம்ம உருவாக்குகிறவர்களை கொண்டு செய்து முடிப்பார் அப்படின்னு சொன்னால் உருவாக்குகிற அபிஷேகம். இந்த 2 அக்கினிக்காக நம்ம கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ண போகிறோம். ரீபா ஷால்பா ஹாத்து நாமா ஷாந்தானா தீனி அந்த ராபா ராக்கா லாத்தூரே அந்த ராபா நீ மஹாது ராபா கா ராதா நமா லாக்கா ராபா ராபா. இன்றைக்கி அது சும்மா சாதாரணமாக ஒரு காரியம் இல்லை. அன்றைக்கி நாங்கள் இந்த காரியங்களை சொல்லி ஜெபம் பண்ணும் பொழுது ஒரு மகிமையை நாங்கள் பார்த்தோம், ஒரு வல்லமையை நாங்கள் உணர்ந்தோம். இன்றைக்கி அதே வல்லமை இன்றைக்கி ஆபிரகாம் பலிபீடத்தில் அந்த அக்கினி இறங்குச்சுன்னு சொன்னால், அந்த அக்கினி ஜுவாலை இறங்குச்சுன்னு சொன்னால் அது நம்ம சரீரத்துக்கு எல்லா பலவீனங்களை மாற்றும். ஆபிரகாம் சரீரம் செத்து போயிருந்த
இருந்தது என்று சொல்லி எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். சாராளுடைய கர்ப்பம் அடைக்கப்பட்டிருந்தது என்று சொல்லி நாங்கள் வாசிக்கிறோம். இன்னைக்கு எல்லாமே மாறுது. சரீரம் செத்து போன சரீரம் உயிர் பெற்று எழுது, அடைக்கப்பட்ட கர்ப்பம் திறக்கப்படுது. ஏன்னு கேட்டால் அது அந்த ஆபிரகாமுடைய பலியின் மேலே அக்கினி ஜுவாலை இறங்கினது. அதே மாதிரி ஈசாக்கு எதிர்பார்க்கவே இல்லை. 75வது வயசில் அவனுக்கு அடுத்த வாக்கு தத்துவம் 100வது வயசில் நிறைவேறுது. அதே மாதிரி அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருந்த அந்த சோதோம் கொமாரால இருந்து இன்னைக்கு வந்து லோத் ரட்சிக்கப்பட்டிருக்கான். இன்னைக்கு நம்ம குடும்பத்தில் யாரெல்லாம் ரட்சிக்கப்படலையோ கர்த்தர் இந்த அக்கினி இறங்குச்சுன்னு சொன்னா அவர்கள் எல்லாம் ரட்சிப்பார். இது குடும்பத்துக்குரிய ஆசீர்வாதம். ஆபிரகாமுக்கு மேல அக்கினி இறங்குச்சுன்னு சொன்னா அது குடும்பத்துக்குரிய ஆசீர்வாதம். எலியாவின் பலிபீடத்தில் அக்கினி இறங்குச்சுன்னு சொன்னா அது சபைக்கு ஆசீர்வாதம், அது தேசத்துக்கு ஆசீர்வாதம், அது நம்ம சுற்றி இருக்க ஜனங்களுக்கு ஆசீர்வாதம். இந்த 2 அக்கினிக்காக கொஞ்ச நேரம் நம்ம ஜெபம் பண்ண போறோம். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே இந்த 2 அக்கினிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்க திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொருத்தர் மேலேயும் ஆண்டவரே அந்த 2 அக்கினி இறங்கி வரணும். ஆண்டவரே சாதாரணமா வரக்கூடாது. ஆண்டவரே சாதாரணமா இருந்துடக்கூடாது. ஆண்டவரே ஆபிரகாமுக்கு அந்த பலிபீடத்தில் ஆண்டவரே அக்கினி ஜுவாலை, நடந்து போகிற அக்கினி ஜுவாலை தோன்றினது, நடந்து போகிற அக்கினி ஜுவாலை தோன்றினது. ஆண்டவரே இன்னைக்கு ஒவ்வொருத்தர் மேலேயும் எங்க திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொருத்தர் மேலேயும் ஆண்டவரே அந்த நடந்து போகிற அக்கினி ஜுவாலை, நடந்து போகிற அக்கினி ஜுவாலை இறங்கணுமே சுவாமி, இறங்கட்டும் ஆண்டவரே. அப்ப அந்த சரீரத்துக்கு எல்லா பலவீனங்களும் மாறட்டும். எதிர்பார்த்து காத்திருக்கிற வாக்கு தத்தங்கள் நிறைவேறட்டும் ஆண்டவரே. அப்ப நீண்ட நாள் காத்திருக்கிறது இருதயத்தை இளைக்க பண்ணும். ஆனா விரும்பியது வரும் பொழுது அது ஜீவ விருட்சம் போல இருக்கும் சொல்லி ஆண்டவரே. அப்ப உங்க வேதம் சொல்லுகிறது இன்னைக்கு ஆண்டவரே அந்த அக்கினி இறங்கட்டும் ஆண்டவரே, அந்த அக்கினி இறங்கட்டும் ஆண்டவரே. 2025 எந்த காரியம் எல்லாம் தடைப்படலையோ, 2025 வரைக்கும் எந்த காரியத்தில் எதிர்பார்த்து நடக்கலையோ, இந்த 2026 அந்த அக்கினியை பெற்றுக்கொள்ளும் போது, அந்த அக்கினி இறங்கும் பொழுது எல்லா காரியங்களையும் கர்த்தர் நீங்க வாய்க்க பண்ணுவீங்க ஆண்டவரே. அந்த அக்கினி இப்பொழுது இறங்குவதாக, அந்த அக்கினி இறங்குவதாக. ஆபிரகாம் பலிகள் மேல இறங்கின அக்கினி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இப்பொழுது இறங்கட்டுமே ஆண்டவரே. கர்த்தர் அந்த அக்கினியை போடுவீராக, கர்த்தர் அந்த அக்கினியை போடுவீராக, கர்த்தர் அந்த அக்கினியை போடுவீராக ராஜா. எங்க திருச்சபை மேல அந்த அக்கினியை போடுவீராக, திருச்சபை மேல அக்கினியை போடுவீராக ஆண்டவரே. நீர் அப்படி செய்ய போறபடினால் ஆண்டவரே உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிறோம் ஆண்டவரே, எதிர்பார்த்து காத்திருக்கிறோம் ஆண்டவரே. அந்த அக்கினியை எங்கள் மேல போட்டுருங்க ஆண்டவரே, விட்டுட்டு போயிடாதீங்க ஆண்டவரே. ஆபிரகாம் மேல அந்த அக்கினி விழுந்துச்சு ஆண்டவரே. குடும்பத்துக்கு ஆசீர்வாதம். ஈசாக்கு ஆசீர்வதிக்கப்பட்டான் ஆண்டவரே. நாங்கள் வாசிக்கும் போதெல்லாம் வாசிக்கிறோம் கர்த்தர் ஆபிரகாமை நினைத்து ஈசாக்கை ஆசீர்வதித்தார். எத்தனை இருந்த யாக்கோபை ஆசீர்வதித்தார், ஆபிரகாமை நினைச்சு பார்த்து ஆசீர்வதித்தார். அப்ப அந்த பூமியில் அந்த சந்ததிகள் எல்லாம் ஆபிரகாமுக்குள்ள ஆசீர்வதிக்கப்பட்டுச்சு ஆண்டவரே. அந்த ஆசீர்வாதம் எங்களுக்குள்ள கடந்து வரட்டும் ஆண்டவரே. எலியாவை குறித்து பார்க்கும் பொழுது ஜனங்கள் எல்லாம் மனம் திரும்பினாங்க. அது வரைக்கும் குந்தி குந்தி நடந்துட்டு இருந்த ஜனங்கள் எல்லாம் மனம் திரும்பினாங்க ஆண்டவரே. அது வரைக்கும் அடைக்கப்பட்டிருந்த வானம் திறக்கப்பட்டது ஆண்டவரே. ஒரு எலிசா ஆண்டவரே வல்லமையோடு எழும்புற ஆண்டவர். இன்னைக்கு எங்கள் திருச்சபையில் அந்த மாதிரி காரியங்கள் நடைபெறட்டும் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்கள் நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்துங்க. எல்லாவற்றாலும் நிரப்புகிற சர்வ வல்லவருடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்படுக்கிறோம். உங்கள் நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்துங்க. நீர் அப்படி செய்ய போறபடினால் உமக்கு நன்றி. சகல துதிக்கான மகிமைக்கு ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை எங்கள் தாழ்த்தி ஒப்பு ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென். Praise the Lord. Hallelujah. நல்ல கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். தொடர்ந்து அவரை பாடி நாம் ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். கர்த்தர் கிருபை என்றும் உள்ளது, என்றென்றும் மாறாதது. கர்த்தர் கிருபை என்றும் உள்ளது, என்றென்றும் மாறாதது. ஆண்டுகள் தோறும் ஆண்டவர் கிருபை ஆண்டு நடத்தியதே. ஆண்டுகள் தோறும் ஆண்டவர் கிருபை ஆண்டு நடத்தியதே. கர்த்தர் நல்லவர், நம் தேவன் பெரியவர். கர்த்தர் நல்லவர், நம் தேவன் பெரியவர். பெரியவர் பரிசுத்த
நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. மலைகள் விலகி போனாலும் ஆண்டவரே அப்பா, நம்பினவர்கள் ஆண்டவரே எங்களை விட்டு விலகி போனாலும் ஆண்டவரே எங்களை விட்டு ஒரு நாளும் நீங்கள் விலகலை ஆண்டவரே. எங்களோடு கூட கத்த நீங்கள் இருந்தீங்க ஆண்டவரே. மட்டுமா எங்களை கத்த நீங்கள் நடத்தி வந்தீங்க ஆண்டவரே. இதுவரைக்கும் உதவினவர் ஆண்டவரே. இனிமேலும் ஆண்டவரை எங்களை கைவிட போகிறவர் அல்ல ஆண்டவரே. இதுவரைக்கும் எங்கள் பாதரட்சைகள் ஆண்டவரை தேயாமல், எங்கள் வஸ்திரங்கள் பழையதாய் போகாமல் ஆண்டவரே கத்த நீர் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தினது போலவே ஆண்டவரை சொல்ல போனா அதை காட்டிலும் மேலாய் ஆண்டவரை அதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்து ஆண்டவரை எங்களுடைய தேவைகளை எல்லாம் கத்த சந்தித்து ஆண்டவரே வியாதியின் நேரத்தில் ஆண்டவரை பரிகாரியாய் கத்த நீங்க இருந்து ஆண்டவரே நீங்களே எங்களுக்கு சுக வைத்தியராய் இருந்து ஆண்டவரே சில நேரங்களில் ரண வைத்தியராய் இருந்து ஆண்டவரை எங்களை நடத்தி எங்களை சுகப்படுத்தி ஆண்டவரே கத்த நீர் எங்களை நடத்தி வந்ததை நினைத்து ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒரு விசை கூட உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுகிறோம் ஆண்டவரே. மகிமையானவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆவியானவரே உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. நன்றியோடு துதி பாடுவேன் எந்த
பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மையடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மையடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா 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 யாவே ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. சிங்கத்தின் செவியிலும் சிங்கத்தின் கேவியிலும் தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. சிங்கத்தின் கேவியிலும் தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது.
மற்றும் இது உண்மையாக கர்த்தாவே உம்முடைய வாக்குகள் தந்து உம்முடைய வாக்குத்தத்தங்கள் தந்து அப்பா கர்த்தாவே நேற்றும் இன்றும் மாறல் தகப்பனாக அப்பா எங்களோடு கடந்து வந்திருக்கிறேன், ஒரு நிமிர்த்தி வந்திருக்கிறீர். ஓ பாவக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. நீர் மாத்திரம் நல்ல கைகளை உயர்த்தி தேவ வல்லமை இறங்கி இருக்கிறது. இந்த ராத்திரி வேளையில ஒரு மகிமையின் பிரசன்னம் நம்மை மூடி இருக்கிறது. திரளான ஜனங்களை கண்டு மனதுருகின தேவன் ஆண்டவரே, இந்த குளிரென்று பாராமல் பலவீனென்று பாராமல் ஒரு சமூகத்தை நாடாடி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும்படி ஓடோடி வந்து உடைய ஜனங்களை கண்ணோக்கி பாரும். ஆண்டவரே, நமக்கு இருக்கிற அந்த பலனுக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆண்டு முழுவதும் எவ்வளவு நன்மைகள் சபைக்கு கர்த்தர் செய்தார். கர்த்தர் கொடுத்த நல்ல மூப்பர்களுக்காய் கைகளை வைத்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அநேகர் இன்னைக்கு வர முடியல. வயது மூப்பின் காரணமாக அநேகரை நம்ம வீட்டில் விட்டுட்டு வந்திருக்கிறோம். வயதானவர்களுக்காய் கைகளை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம். கர்த்தர் கொடுத்த நல்ல சகோதரர்களுக்காய் ஸ்தோத்திரம். ஜெபிக்கிற நல்ல சகோதரிகளுக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஊழியத்தை ஜெபத்தினாலும் பொருளாதாரத்திலும் தாங்கின ஒவ்வொரு குடும்பங்களுக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல வாலிப பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். நல்ல சிறு பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆமென். சண்டே கிளாஸ் டீச்சர்ஸ்க்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் ஊழியத்தில் உதவியாய் கொடுத்த எல்லா சகோதரர்களுக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி கர்த்தர் சபையில கொடுத்த எல்லா நபர்களுக்காக நன்றி செலுத்தி நாம் ஜெபிக்க போகிறோம். Thank you, Father God, loving Heavenly Father, in the name of Jesus and by the power of the Holy Spirit. Father God, we thank and praise you, Master, for this beautiful day which you have given unto us, Master. We thank and praise you, Master, for the grace and privilege which you have given unto us, Father God, to be as one family, Father God, to praise and glorify your most magnificent name at the end of this year 2025, Father God. First of all, Father God, we like to thank and praise you, Master, right from the beginning of 2025 till this very day, Father God. Lord, we thank and praise you, Master, for being so good to us, Master, guiding us, protecting us, and preserving us from all evil and danger, Father God. Lord, most of all, Lord, we thank and praise you, Master, for our church, Master, for the family, Master. Lord, once again, we thank you for what, Father God? We thank you for not even a death in this church this year, Father God. Lord, we thank you for the good health and strength which are given unto each and every one of us in this family, Father God. Lord, most of all, we thank and praise you for all, each and every church believer, Father God, for all their families, Master, for all the contributions towards this church, Father God. We thank and praise you for all the brothers, Master, for all the praying sisters, Father God, those who have committed themselves, Father God, those who have set apart a time, Father God, to pray for this church, Master, to pray for the growth of the church, to pray for the growth of each and every family in this church, Father God. Lord, we thank and praise you for this, Father God. Not forgetting, Lord, we pray for the youth, Father God. We pray for the elders of the church, Father God. Bless each and every one of them, Father God. In the days to come, Father God, we pray that, Master, you may strengthen each and every one of us, Master, so that we all may be a support, Master, a strong support to this church, Father God. Most of all, Lord, we thank and praise you for Pastor, Father God, and for his family, Master. Oh, Lord, for the dedication which they have towards this church, Father God, towards your kingdom, Master, towards the growth of your kingdom, Father God. Lord, we ask you to bless them in the days to come, Father God. Lord, we pray that you may expand the ministries, Father God, in the days to come, Father God. Extend the borders of each of the ministry, Father God. Bless the family abundantly, Master. Cover them with the most holy and precious blood, we pray, Father God. All these things we ask, Father God, through the mighty and precious name of our Lord and Savior Jesus Christ. Amen. பலத்தால் இடை கட்டி நம்முடைய வழிகளை செவ்வையாக்கின நல்ல ஆண்டவருக்கு நன்றி. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம். ஆமென். 13ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கலாம். பின்பு இயேசு பிலிப்பு செசரியாவின் திசைகளில் வந்தபோது தம்முடைய சீஷர்களை நோக்கி மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள் சிலர் உம்மை யோவான் ஸ்நானகன் என்றும் சிலர் எலியா என்றும் வேறு சிலர் எரேமியா அல்லது தீர்க்கதரிசியில் ஒருவர் என்றும் சொல்லுகிறார்கள் என்றார்கள். அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். இயேசு அவனை நோக்கி,
யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான். எல்லாரும் சொல்லுங்க, நீ பாக்கியவான். ஓகே, மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை, பரலோகத்தின் திறவு. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். கேட்கிறவர்களையும் பார்க்கிறவர்களையும் பாதாளத்தின் வாசல் மேற்கொள்ளாது. ஒரு அல்லேலூயா. ஆவியிலே தேவனை பார்க்கிறவர்களும் ஆவிக்குரிய காரியங்களை பார்க்கிறவர்களும் ஆவிக்குரிய காரியங்களை கேட்கிறவர்களை பாதாளத்தின் பாதாளத்தின் வாசலை போடப்படுகிற திட்டங்கள் மேற்கொள்ளாது. ஒரு ஆமென். நாம் எல்லாரும் வாசிக்கலாம். பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலை நான் உனக்கு தருகிறேன். அல்லேலூயா. When there is a revelation, God gives keys. எங்கெல்லாம் ஆண்டவர், எங்கெல்லாம் வெளிப்பாடு இருக்கிறதோ அங்கே ஒரு புதிய திறவுகோல் கடந்து வருகிறது. ஒரு ஆமென் சொல்லலாம். வேதம் சொல்லுகிறது, இங்க இருக்கிற சீஷர்கள் அல்லது அவரை சுற்றி இருக்கிற பரிசேயர்கள், ஆயக்காரர்கள், மத தலைவர்கள், மத போதகர்கள், இவர்களிடத்தில் அவரை சூழ்ந்திருக்கிறார்கள். அவர்கள் மத்தியில் சீஷர்கள் இருக்கிறார்கள். ஆண்டவர் சீஷர்களை பார்த்து கேட்குறாரு, இந்த ஜனங்களை என்ன யாருன்னு சொல்கிறாங்கன்னா சொல்கிறாரு, இவர் எரேமியாவாக இருப்பார், இல்லைன்னா சொல்லுங்கள் எலியாவாக இருப்பார், இல்லைன்னா யோவானாக இருப்பார் என்று சொல்லி அவர்கள் பழைய ஏற்பாட்டில் இருக்கிற தீர்க்கதரிசிகளும் யோவானை அவர் மேற்கோள் காட்டி அவர்கள் சொல்கிறார். சிலர் உமை ஆமென் சோத்திரம் என்னன்னு சொல்கிறாங்களா, ஆமென் என்னை யோவான் ஸ்நானகன் என்று சொல்லுகிறார்கள். சிலர் உன்னை எரேமியான்னு சொல்றாங்க, சிலர் யாருன்றாங்க எலியா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவர் ஒரு ப்ராஃபட் பட் நாட் பெட்டர் தென் த ஓல்ட் டெஸ்ட்மென்ட் ப்ராஃபட். அவர் ஒரு தீர்க்கதரிசி, ஆனால் பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசியை பார்க்கிலும் பெரியவர் சிறந்தரெல்லாம் சொல்லிக்கிற அளவுக்கு ஒரு பெரிய ஆள் அல்ல அப்படின்னு யாருடைய மைண்டில் இருக்கு? பரிசேயர்கள், ஆயக்காரர்கள், மத தலைவர்களுடைய மதத்தை போதிக்கிற, பிரமாணத்தை போதிக்கிற அவங்க மைண்ட் செட்டப் இல்லை. என்னன்னா அவரெல்லாம் பெருசாக ஒன்றும் அப்படி இஸ் நாட் அ கிரேட் ப்ராஃபட், இஸ் நாட் த கிரேட்டஸ்ட் ப்ராஃபட், இஸ் நாட் ஆமென். அவர் எரேமியாவை பார்க்கிலும் பெரிய ஆளுமை இருந்த மாதிரி தெரியல. ஆமென். யாருங்க அவர்? யோவான் ஸ்நானகனை போல ஒரு பெரிய ஆள் மாதிரி தெரியல எனக்கு. இஸ் அ ப்ராஃபட் பட் நாட் அ கிரேட்டர் ப்ராஃபட். அவங்க மைண்ட் செட் அப்படி தான் இருந்துச்சு. உடனே ஆண்டவர் கேட்குறாரு, நீங்கள் என்ன என்று சொல்லுகிறீர்கள் என்று சொன்ன உடனே உங்களுக்கு நல்லாவே தெரியும், பேதுரு எப்பவுமே முந்திரி கட்டை, எப்பவுமே முன்னால் முந்திக்குவார். அவர் சொன்ன வார்த்தை என்னன்னா, நீ யாரு? ஆமென், ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன். எல்லாரும் சொல்லுங்க, ஜீவனுள்ள. இந்த சம்பவம் மத்தியு எழுதின சுவிசேஷத்திலும், மார்க் எழுதின சுவிசேஷத்திலும், லூக்கா எழுதின சுவிசேஷத்திலும் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் தெளிவாக மத்தியவும் மார்க் மாத்திரம் அதை தெளிவாய் விளக்கி சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். அதில் ஒரு வார்த்தை அடிக்கடி வருகிறது, ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன், அல்லது ஆங்கிலத்தில் ஆமென், யூ ஆர் த சன் ஆஃப் காட், த கிரைஸ்ட், நீ மேசியா என்று சொல்லி. ஏன்னா பழைய ஏற்பாட்டு காலத்தில் போதகர்கள், மத போதகர்கள் மேசியா என்கிறவர் ஒருவர் வருவார் என்று தான் போதித்தார்கள். ஆனால் யோவான் ஸ்நானகனோ புதிய ஏற்பாட்டு சுவிசேஷம் என்னவென்றால், அந்த மேசியாவை போதித்தது மாத்திரமல்ல, வருவார் என்று சொன்னது மாத்திரமல்ல, மாறாக அறிமுகப்படுத்தினார்கள். இவர்தான் மேசியா, இவர்தான் உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லி. ஆமென். ஸோ இப்படிப்பட்ட ஒரு வெளிப்பாட, தேவனை குறித்த ஒரு வெளிப்பாட பேதுரு பெற்றவுடனே ஆண்டவர் சொல்றாரு, ரத்தமும் மாம்சம் இது உனக்கு வெளிப்படுத்தல, பரலோகத்தில் இருக்கிற பிதா உனக்கு என்ன செய்தார்? இதை வெளிப்படுத்தினார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் எங்கே வெளிப்பாடு இருக்கிறதோ அங்கே ஆண்டவர் ஒரு திறவுகோலை கொடுக்கிறார். ரெவலேஷன் இஸ் an access. Revelation will pave way for God, amen, divine secrets in our lives. வெளிப்பாடு நம்முடைய வாழ்க்கையில் நிறைய திறவுகோலை கொடுக்கும். விசுவாசிக்கிற மாத்திரம் ஆமென். ஆண்டவர் இந்த ஆண்டில் உங்களுக்கு அநேக திறவுகோலை கொடுக்க கர்த்தர் ஒரு வல்லவராக இருக்கிறார். ஆமென். ஆனால் அந்த திறவுகோல் அல்லது அந்த திறவுகோல் என்ன? பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல். பரலோக ராஜ்யத்துக்குரிய திறவுகோல் அல்ல, பரலோக ராஜ்யத்தின். இட்ஸ் நாட் த கீ, ஆமென், ஃபார் த கிங்டம் ஆஃப் காட், இட்ஸ் a key of the kingdom of God.
தேவனுடைய பரலோக ராஜ்யத்துக்குரிய திறவுக்குள்ள, பரலோக ராஜ்யத்தின் திறவுக்குள்ள ஆண்டவர் கொடுத்திருக்கிறாராம். விசுவாசித்தால் மாத்திரம் ஆமென். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? ஆண்டவர் இன்றைக்கு நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது என்றால் என்ன? உன் மேல ஆண்டவர் சொன்னார், இனி ஆமென், நீ பாக்கியவான், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், உன் மேலே என் சபையை நான் கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளாது. ஆண்டவர் அவனுக்கு, பேதுருவுக்கு புது வெளிப்பாடுகளை கத்த தந்தவுடனே ஒரு திருவிளக்கோலை கொடுக்கிறார். புதிய ஏற்பாட்டில் முதல் பிரசங்கித்தது யார் என்று சொன்னால் பேதுரு. 3000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. கொர்நேலிய வீட்டுக்கு சுவிசேஷத்தை கொண்டு போனது யாரு? புறஜாதிக்கு கொண்டு போனது யாரு என்று சொன்னால் பேதுரு. இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு சொல்ற வார்த்தை என்னவென்றால், சாவிகள் எதற்கு அடையாளம் என்றால், இட் ஸ்பீக்ஸ் அபவுட் ஆக்சஸ் அண்ட் என்ட்ரன்ஸ். ஆமென். இட் ஸ்பீக்ஸ் அபவுட் ஆக்சஸ் அண்ட் என்ட்ரன்ஸ். ஒரு புதிய ஆமென் வாசலுக்குரிய அனுபவம், ஒரு புதிய காரியத்துக்குரிய அனுபவத்தை ஆண்டவர் நமக்கு தருகிறார். விசுவாசிக்கிற மாத்திரம் அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவரை, நீர் எனக்கென்று வைத்திருக்கிற திறவுகோலுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவர், அதை பெற்றுக்கொள்கிற ஒரு பாக்கியத்தை நீர் எனக்கு தரப்போகிறபடியால் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இன்னைக்கு வேதம் சொல்லுகிறது, 2 நாளாகமத்தின் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவன் தம்மை பற்றிய உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமை வெளிப்படுத்தும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. இந்த புது ஆண்டிலும் கூட கர்த்தருடைய வல்லமையை ஆண்டவர் ஆமென் தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு அதை வெளிப்படுத்தும்படி கர்த்தர் காத்திருக்கிறார். ஆமென். வேதம் சொல்லுகிறது, நாம் ஏற்கனவே பழைய வருட செய்தியில நாம் கேட்டோம். என்னங்க, எபேசியர் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தின்படி நாம் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் கிரி செய்கிற, அப்படி இல்லை, நமக்குள் கிரியை செய்கிற வல்லமையின்படி நமக்கு செய்ய வல்லவர். அப்படி என்றால் ஆமென் சோத்திரம், நமக்குள் ஒரு வல்லமை கிரியை செய்யும் என்றால் ஆமென் சோத்திரம், தேவன் இந்த திறவுகோலை கர்த்தர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஆண்டவர் சொல்றார், தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமை விளங்கும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கு உலாவிக் கொண்டிருக்கிறது. இந்த பரலோகத்தின் திறவுகோலை, இந்த பரலோகத்தின் ரகசியங்களை தேவன் கொடுப்பதற்கு கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கு உலாவிக் கொண்டிருக்கிறது. யாருக்கு என்று சொன்னால், தம்மை பற்றிய உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு. ஆனால் பழைய வருட செய்தியில் என்ன கேட்டோம்? நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் கிரியை செய்கிற, ஆமென், அதிகமாய் நமக்குள் கிரியை செய்கிற வல்லமையின்படி அவர் செய்ய வல்லவர். அப்ப ஆண்டவர் நமக்குள்ளே ஒரு காரியத்தை செய்ய, நம் மூலமாய் செய்ய, நம்மை கொண்டு செய்ய இந்த வருடத்தில் கர்த்தர் ஆயத்தமா இருக்கிறார். ஆனால் அதை பெற்றுக்கொள்வதற்கு நமக்குள்ளே ஒரு வல்லமை கிரியை செய்ய வேண்டும். கைகளை உயர்த்தி வராம. So God wants to show himself strong on behalf of the people, amen, who are upright in their heart, blameless. ஆண்டவர் தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை, பரலோக வல்லமையை, அதிகாரத்தை, ஆமென் சோத்திரம், திறவுகோள்களை, ரகசியங்களை பகிர்ந்து கொள்ள கர்த்தருடைய கண்கள் இந்த வருடத்திலும் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. அதை யாருக்கு கர்த்தர் கொடுக்கிறார் என்றால், ஆமென் சோத்திரம், நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படி அதை செய்ய வல்லவர். ஆமென். அவர் செய்ய வல்லவர், அந்த ராஜ்யத்தின் திறவுகோலை கொடுக்க வல்லவர். ஆனா எதன் அடிப்படையில் செய்கிறாரா? நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படி. யாருக்குமே அந்த வெளிப்பாடு இல்லை. ஆனா அப்போ பேதுருக்கு அந்த வெளிப்பாடு இருந்தது. என்ன வெளிப்பாடுனா, மாம்சம் ரத்தம் அதை வெளிப்படுத்தல, நீ உன்னத ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் என்று ஒரு வெளிப்பாடு அவனுக்கு கர்த்தர், அந்த வெளிப்பாடு அவனுக்குள்ளே ஒரு சாவியை கொடுத்தது. ஆமென். தேவனுக்கென்று ஊழியம் செய்வதற்கு, தேவனுக்கென்று எழும்பி பிரகாசிப்பதற்கு, ஆயிரங்கள் ஆண்டவருக்கு நேராய் நடத்துவதற்கு ஆமென் அவனுக்கு ஒரு திறவுகோலை கொடுத்தது. So revelation, amen, will give keys in our life. Revelation reveals keys, kingdom keys in our lives. Amen. For supernatural revelation, you receive a fresh key, amen, as he given to you. Amen. ஒவ்வொரு முறையும் ஆமென் ஆண்டவரிடத்தில் வெளிப்பாடை பெறும் பொழுது நாம் செயல்படுவதற்கு, நாம் முன்னேறி செல்வதற்கு, ஆண்டவருக்கு இன்று பயன்படுவதற்கு கர்த்தர் திறவுகோள்களை நமக்காக கர்த்தர் கொடுக்கிறார். ஒரு ஆமென் சத்தம், ஒரு அல்லேலூயா சொல்லலாம். எல்லாம் கவனிங்க. இதுக்கு ஆண்டவர் யாருக்கு இதை தரார்னா, அந்த வேதம் சொல்லுகிறது 16ஆம் வசனத்தில் வாசிக்கிற பொழுது ஆமென் சோத்திரம், இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. யாருங்க?
பாக்கியம். என் கூட பேசுங்கன்னு ஒரு ஆமென் சொல்லுங்க. சீக்கிரமா போலாம். மத்திய எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் 12ஆம் வசனம். மத்திய 13 ஆமென் சோத்திரம் 11 12. அவர்களுக்கு அவர் பிரதி உத்தரமாக பரலோகத்தின் ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது. அவர்களுக்கோ யாருக்கு? மத தலைவர்களுக்கு அருளப்படல. யாருக்கு அருளப்பட்டிருக்கிறதா? பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்கள் அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கோ அது அல்ல. விசுவாசிக்கிறோம். ஆமென். இயேசு அதான் சொன்னாரு யோவான் 15:15, இனி நீங்க வேலைக்காரர்கள் அல்ல, நீங்க சீஷர்கள் அல்ல, நீங்க யாரு சொல்லுங்க பார்க்கலாம்? என்னுடைய சிநேகிதர்கள். ஏன்னா ஆமென், கர்த்தர் செய்ய போகிறத சிநேகிதர்களுக்கு மறைக்கவே மாட்டாராம். ஆண்டவர் சொன்ன என் ரகசியங்களை சிநேகிதர்களுக்கு நான் என்ன செய்யறேன்? வெளிப்படுத்துறேன். அதே யோவான் 15:27 ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் சிநேகிதர்களா இருக்கிற நீங்கள், ரகசியத்தை பெற்றுக்கொண்ட நீங்கள் எனக்காக சாட்சியாய் வாழ்வீர்கள். ஒரு அல்லேலூயா. இந்த ஆண்டிலே பரலோக ரகசியங்களை கர்த்தர் யாருக்கு வெளிப்படுத்துகிறாரா? சிநேகிதர்களுக்கு கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். அல்லது பரலோகத்தோடு கூட பரிசுத்த ஆவியானவரால் இணைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவருக்கு கர்த்தர் அதை வெளிப்படுத்துகிறார். People who are connected to heaven by the power of the Holy Spirit, God says, you are blessed, you are no more disciples, you are my friends, you are going to be my witnesses. நீங்க எனக்கு சிநேகிதர்களா இருக்க போறீங்க, எனக்கு சாட்சியா இருக்க போறீங்க. என் சிநேகிதர்களுக்கு நான் அதை வெளிப்படுத்துகிறேன். பைபிள் சொல்லுகிறது, நான் செய்ய போகிறதை, ஆமோஸ் 3:7, நான் செய்ய போகிற காரியத்தை ஊழியக்காரனுக்கு சொல்லுங்க. நான் எதையும் ஊழியக்காரனுக்கு மறைக்காம செய்யவே மாட்டேன்றாரு ஆண்டவர். ஒரு அல்லேலூயா. அப்படி என்றால் without revelation God cannot act. ஆமென். வெளிப்பாடு இல்லாமல் கர்த்தர் கிரியை செய்ய முடியாது. கை வைத்து ஒரு ஆமென். அப்ப அந்த வெளிப்பாடை பெறுகிற நான் யாரு? ஆமென் ஆமென். வேதம் சொல்லுகிறது பாக்கியவான். 13ஆம் அதிகாரம் 17, காண்கிறதினாலும் உங்கள் காது கேட்கிறதினாலும் யாரு? பாக்கியம் உள்ளவைகள். ஒரு அல்லேலூயா. நான் பாக்கியவான் இல்ல. பைபிள் சொல்லுது, உன் கண்கள் காண்கிறதினாலும் உன் காது கேட்கிற. ஏன்னா பழைய வருடத்துல டிசம்பர் கடைசி ஆராதனையில இந்த செய்திக்குரிய ஆழத்தை நான் ஏற்கனவே பிரசங்கம் பண்ணிட்டேன். நீங்கள் கேட்கிறவர்களாகவும் பார்க்கிறவர்களா இருக்கணும். யார் பாக்கியவான்கள்? எவைகள் பாக்கியவான்கள்? பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொன்னா நீ பாக்கியவான். ஏன் பாக்கியவான் தெரியுமா? வேதம் சொல்லுகிறது, அவன் யாருடைய கண்கள் காண்கிறதோ, யாரோட காது கேட்கிறதோ அவர்கள் பாக்கியவான்கள். கைகள் அசைத்து ஒரு அல்லேலூயா. அப்ப கேட்கிறவனுக்கும் பார்க்கிறவனுக்கும் ஆண்டவர் எதை பார்க்க சொல்லுகிறாரோ அதை பார்க்கிற கண்கள், எதை ஆண்டவர் பேச சொல்லுகிறாரோ அதை பேசுகிற வாய். அவர் யார் என்று சொன்னால் தீர்க்கதரிசி. ஆமென். புது ஆண்டுல தேவன் நம்மை சபையை தீர்க்கதரிசியாகவும் ஆசாரியனாகவும் ராஜாவாகவும் கர்த்தர் நம்மளை பயன்படுத்த விரும்புகிறார். ஆசாரியனுக்குரிய திறவுக்குள் உண்டு, தீர்க்கதரிசிக்குரிய திறவுக்குள் உண்டு, ராஜாக்குரிய திறவுக்குள் உண்டு. எல்லாரும் சொல்லுங்க, இந்த ஆண்டு என் கண்கள், சொல்லுங்க, என் கண்கள் தேவனுக்குரியதை பார்க்கிறபடியினால் அவைகள் பாக்கியம் உள்ளது. சொல்லுங்க, ஆண்டவர் என் வாய்கள் தேவனுக்குரியதை பேசுகிறபடியினால் என் வாய் பாக்கியம் உள்ளது. நான் ஒரு தீர்க்கதரிசி, நான் ஒரு ஆசாரியன். சொல்லுங்க, என் கண்கள் தேவனுக்குரியதை பார்க்கிறபடியினால், என் வாய் தேவனுக்குரியதை பேசுகிறபடியினால் இந்த ஆண்டுல ஒரு தீர்க்க தரிசன மண்டலத்தில் கர்த்தரை செயல்பட உதவி செய்வார். கைகளை உயர்த்துகிறாம. ஆமென். தேவன் என்னை ஆமென் ஒரு ஆவிக்குரிய மண்டலத்தில் என்னை செயல்பட கர்த்தர் உதவி செய்வார். நான் கேட்கிறபடியினால், என் காதுகள் கேட்கிறபடியினால், ஆமென், என் கண்கள் பார்க்கிறபடியினால். எதை கேட்க வேண்டும்? ஆவியானவர் சபைக்கு என்ன சொல்கிறாரோ, எந்த காதுகள் ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதோ அதை கேட்கிறதோ ஆண்டவர் சொல்றாரு, அவர்கள் கைகளிலே நான் திறவுகோலை கொடுப்பேன். கைகளை உயர்த்துகிறாம. எந்த கண்கள் பார்க்கிறதோ, தேவனுக்கு அடுத்தவைகளை பார்க்கிறதோ, பரலோக ராஜ்யத்தை பார்க்கிறதோ, ஆவிக்குரிய ஆழங்களை பார்க்கிறதோ, எவைகள் தேவனுக்குரியதை கேட்கிறதோ,
எலியாவை போல எலியா பார்க்கிறவனாயிருந்தான், கேட்கிறவனாயிருந்தான். மன்னிக்கணும், முதலாவது பெருமழையின் இரைச்சலின் கேட்டான், கையளவு மேகத்தை பார்த்தான். அது நிமித்தமாய் தேசத்துல ஒரு பெரிய எழுப்புதல் உண்டானது. ஆண்டவர் சொல்ற வார்த்தை, எந்த காது நான் ஆயத்த பண்ணினவைகளை ஆமென் சோத்திரம் கேட்கிறதோ, எது பரிசுத்த ஆவியின் சத்தத்தை கேட்கிறதோ, எது நான் ஆயத்த பண்ணினத மேலானதை பார்க்கிறதோ, அந்த கண்கள் பாக்கியம் உள்ளது, அந்த காதுகள் பாக்கியம் உள்ளது. அப்படிப்பட்ட நபர்கள் பாக்கியம் உள்ளவர்கள், கொடுத்து வச்சவங்க, அவர்கள் கைகளிலே பரலோகத்தின் திறவுகோலை நான் கொடுக்கிறேன். விசுவாசித்தால் மாத்திரம். அல்லேலூயா. நீதிமொழிகள் 20 அதிகாரம் 12-13. Proverbs chapter 20, 12 and 13. சீக்கிரம். கேட்கிற காதும் காண்கிற கண்ணும் இவை இரண்டையும் தேவன் உண்டாக்கினார். உலகத்தின் காரியங்களை பார்ப்பதுக்கு மாத்திரமல்ல. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். அழிந்து போற காரியத்தை பார்க்கிற மாத்திரமல்ல, தேவனுக்குரியவைகளை காண என் கண்கள் தூர தேசத்தை காணும், ராஜா மகிமை பொருந்தினவராய் காணும். தேவனுக்குரியவைகளை காணும்படி கேட்கும்படி கர்த்தர் இவை ரெண்டையும் ஆண்டவர் படைச்சிருக்கிறார். ஒரு பரிசுத்தம் உள்ள தேவன் ஒரு காதையும் வாயும் படைப்பார்னா ஏதோ ஒரு நோக்கத்துக்காகத்தான். அதை அசுத்தத்துக்காக அல்ல, உலகத்தின் காரியத்துக்காக அல்ல, ஏதோ ஒரு நோக்கத்துக்காகத்தான் கர்த்தர் படைச்சிருப்பார். ஏன்னா அவர் பரிசுத்தம் உள்ளவர். அடுத்த வசனம் பாருங்களேன். தூக்கத்தை நைட் இப்ப யாரும் விரும்பாதீங்க. விரும்பினால் என்ன ஆவ? தரித்திரனாவ. ஆங்கிலத்தில் சொல், ஓப்பன் யுவர் ஐஸ் so that you can have a plenty of food. உன் கண்களை நீ திறப்பாய் என்றால் இந்த ஆண்டவர் உனக்கு திரளான ஆகாரத்தை கர்த்தர் வைத்திருப்பார். விசுவாசிக்கிறவங்க ஆத்துர் ஆமென். கர்த்தர் எனக்காக ஒரு பந்திய கர்த்தர் ஆயத்த பண்ணியிருப்பார். யாருக்கு தெரியுங்களா? எந்த கண் காண்கிறதோ, எந்த கண் காண்கிறதோ. ஆமென். பேதுரு கண்டு கொண்டான், அவன் ஆவிக்குரிய மனக்கண்கள் திறக்கப்பட்டது. அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன். உடனே ஆண்டவர் சொன்னாரு, பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலை நான் கொடுக்கிறேன். அதோட அர்த்தம் என்ன? சாவிகளை கொடுக்கலாம், ஆனா பரலோகத்தின் சாவிகளை ஏன் ஆண்டவர் கொடுக்கிறாரு? பழைய ஏற்பாட்டு போதகர்கள் கையிலிருந்து எடுத்துட்டு, பரிசேயர் கையிலிருந்து எடுத்துட்டு, ஒரு கல்லாத ஒரு மீனவனுடைய கையில் ஆண்டவர் அந்த திறவுகோலை கொடுத்தது காரணம் என்னன்னா, பிரைஸ் தி லார்ட், அவன் மூலமாய் கிறிஸ்து வெளிப்படுவார். ஒரு அல்லேலூயா. இயேசு என்ன செய்வார்? வெளிப்படுவார். எனக்கு ஆண்டவர் அந்த திறவுக்குள்ளே என்ன? வாட் இஸ் தட்? பரலோக ராஜ்யத்தின் திறவுக்குள்ளே என்ன? ஏன் ஆண்டவர் கொடுக்கணும்? வெளிப்படுத்தின விசேஷம் 5 அதிகாரம் 10 வசனம். எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியருமாய் ஆக்கினீர். நாங்கள் பூமியிலே என்ன செய்வோமா? அரசாள்வோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் என்ன இந்த உலகத்தில் என்னவா வச்சிருக்கிறாரா? ஆமென். எங்களை தேவனுக்கு முன்பதாக எங்களை ராஜாவும் ஆசாரியர்களாய் கர்த்தர் எங்களை வச்சிருக்கிறார். எதுக்கு தெரியுமா? இந்த பூமியில நாங்கள் என்ன செய்யணும்? அரசாளணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? பரலோகத்தில் செய்யப்படுகிறவருடைய சித்தம் பூலோகத்தில் செய்யப்படணும்னா நான் சில திறவுக்குள்ள நான் வாங்கணும். நான் திறவுக்குள்ள வாங்கணும்னா என் கண்ணு பார்க்கறதா இருக்கணும், என் வாய் பேசுறதா இருக்கணும். ஒரு ஆமென். I must be a seer and I must be a hearer. எலியா காண்கிறவனும் பார்க்கிறவனுமாய் இருந்தான். ஆமென். அவன் பார்க்கிறவனும் பேசுகிறவனுமாய் இருந்தான். விசுவாசித்தால் ஆமென். ஆமென். பாருங்க, இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் என்ன பண்ணுவான் தெரியுமா? பூலோகத்தில் அவன் இருந்த நாட்களில் அவன் திறவுக்குள்ள அவர் பாக்கெட்டில் தான் இருந்துச்சு. 3 வருஷம் வானத்தை அடைச்சிட்டு சாவியை பாக்கெட்டில் போட்டு ஜாலியாக நடக்கிறாரு. ஏன்னா அவனுக்கு அந்த அதிகாரம் இருந்தது. அப்படி என்றால் தேசம் பஞ்சத்தில் இருக்குது. நல்ல கவனிங்க, தேசம் நியாயத்தீர்ப்பில் இருக்கு. ஆனால் எலியாவை மாத்திரம் கர்த்தர் அற்புதமாக போஷிக்கிறார். எலியாவை கர்த்தர் அற்புதமாக பாதுகாக்கிறார். எந்த மனிதன் கையில், என் கூட இருங்க, எந்த மனிதன் கையில் பரலோகத்தின் ரகசியம் இருக்கிறதோ, திறவுகோல் இருக்கிறதோ, சூழ்நிலை வித்தியாசமா இருக்கலாம், மற்றவர்களுக்கு அது பாதகமா இருக்கலாம், அவனுக்கு சாப்பாடு இருக்காது, ஆனா உனக்கு இருக்கும். கைகளை உயர்த்தி வராமன். அவனுக்கு பாதுகாப்பு இருக்காது, உங்களுக்கு பாதுகாப்பு இருக்கும். எல்லாம் கேட்பாங்க இந்த ஆண்டுல, எப்படியா நீ மாத்திரம் நல்லா இருக்கிற, நீ செய்யற பிசினஸ் மாத்திரம் ஆசீர்வாதமா இருக்கு, உன் குடும்பம் மாத்திரம் நல்லா இருக்கு, உன் சபை மாத்திரம் வளருது. ஏன் தெரியுமா? நான் பரலோகத்தின் திறவுகோலை உடையவன். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவரே, நான் வித்தியாசம் உள்ளவன், இந்த ஆண்டு நான் வித்தியாசத்தை ஏற்படுத்துகிறவனா இருப்பேன். எல்லாரும் என்னை பார்த்து ஆச்சரியப்படுகிற அளவுக்கு என்னை பார்த்து பிரமிப்பாங்க, கேட்பாங்க, எப்படியா நீ மாத்திரம்
மாத்திரம் ஆமென். எலியாவுக்கு என்ன இருந்துச்சு? கேரி தாற்றின் தண்ணி இருந்துச்சு. எலியாவுக்கு என்ன இருந்துச்சு? அப்பம் இருந்துச்சு. தேசம் முழுதும் பஞ்சம், தேசம் முழுதும் வறட்சி. ராஜா இன்க்ளூட் ராஜா, அரண்மனையில் இருக்கிறவனுக்கு கூட அந்த வசதி வாய்ப்பு இல்ல, பாதுகாப்பு இல்ல, ப்ரொவிஷன் இல்ல, ப்ரொடெக்ஷன் இல்ல. ஆனா எலியா மாத்திரம் ஜாலியா ஆமென் திறவுக்குள்ள வச்சுட்டு நடக்கிறாரு. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். திறவுக்குள்ள வச்சுட்டு 3 வருஷம் வானத்தை அடைச்சிட்டு சாவிய பாக்கெட்ல போட்டு நடக்கிறாரு. அவனுக்கு சாப்பாட்டுக்கு பஞ்சம் இல்ல, ஆமென், தண்ணிக்கு பஞ்சம் இல்ல, பாதுகாப்பு பயங்கரமா இருக்கு. கர்த்தர் அவனை பாதுகாத்து நடக்கிறாரு. ஆமென். காரணம் என்ன? பரலோக ராஜ்யத்தின் துறவுக்குள் யார் வைத்திருக்கிறார்களோ சூழ்நிலை அவர்களை பாதிக்காது, அவர்கள் சூழ்நிலைகளை பாதிப்பார்கள். கைகளை வைத்து ஒரு அல்லேலூயா. They will affect the circumstances. Circumstances cannot affect them if we have the keys of kingdom. அவர்கள் ஆளுகை செய்வார்கள். ஆண்டவர் இன்னைக்கு இந்த உலகத்தில் நம்ம வச்சிருக்கிறது என்ன தெரியுங்களா? ஆதியாகமம் 1:27-28 மனுஷனை கர்த்தர் படைத்தார். எதற்கு? ஆண்டு கொள்வதற்கும் ஆளுகை செய்வதற்கும் கீழ்ப்படுத்துவதற்கும் கர்த்தர் அவனை அதிகாரியாய் கர்த்தர் வைத்தார். ஆண்டவர் அதை பார்த்தாராம். ஆண்டவர் பார்த்தார், மனுஷன் தனிமையா இருப்பது நல்லது இல்லை. ஆண்டவருக்கு அவனை தேவ சாயலை உண்டாக்கி ஆண்டவர் அவனுக்கு திறவுக்குள்ள கொடுத்து ஆண்டவர் எல்லாவற்றையும் நீ என்ன செய்? ஆண்டு கொண்டு எல்லாவற்றையும் நீ கீழ்ப்படுத்து என்று ஒரு ஆளுகை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இந்த ஆண்டில் சொல்ல போற ஆண்டவரே, பரலோக ராஜ்யத்தின் திறவுக்குள் எனக்கு கொடுக்கும் பொழுது ஆண்டவரே, பரலோகத்தில் உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல என் தனிப்பட்ட வாழ்க்கையில, சபையில, என் குடும்பத்தில் செய்யப்படுவதாக. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஆமென் சொல்லலாம். ஆமென். அப்ப ஆண்டவர் எப்படி அதை செய்வார் என்றால், எனக்குள்ளே இப்ப இந்த திறவுக்குள் வச்சிருக்கிற அந்த நபருக்கு ஒரு பேர் இருக்கு. அதை மாத்திரம் பார்த்துடலாமா? ஆமென். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் இந்த மாசம் முழுது நீங்க வாசிங்க. அந்த திறவுக்குள்ளே வைத்திருக்கிறவன் யாருன்னா, பைபிளை வாசிக்கிறோம், அவன் ஒரு பெரிய பணக்காரன். அவன் யாரு? ஒரு பெரிய மர்ச்சன்ட், அவன் பெரிய வியாபாரி. ஆண்டவர் அவன் கையில கொடுக்கிற திறவுக்குள் ஒரு விதை, அது நல்ல நிலத்தில் இந்த ஆண்டு விதைக்க கர்த்தர் உதவி செய்வார். உடைய பிசினஸ்ல கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை தருவார், ஒரு திட்டத்தை கர்த்தர் தருவார். ஆண்டவரே, ஒரு சீக்ரெட் எனக்கு தாங்கப்பா. எல்லா பிசினஸுக்கு பின்னால ஒரு சீக்ரெட் இருக்கு. எல்லாம் ஒரு ஆமென் ஹோட்டல் இண்டஸ்ட்ரீஸ்ல பார்க்கிறோம். இன்னைக்கு ஆச்சரியப்படுறாங்க. அன்னைக்கு ஒரு தம்பி சொல்றான், ஒரு குறிப்பிட்ட ஹோட்டல்ல பெங்களூர்ல மாத்திரம் டர்ன் ஓவர் ஒரு மாதத்துக்கு 9 கோடி டர்ன் ஓவர் வருது. சின்ன ஹோட்டல் தான். ஏன்? ஒரு சீக்ரெட் அவன் வச்சிருக்கிறான். எல்லாரும் ஆமென் கடை சின்ன ஒரு மூலையில் இருந்தாலும் ஜனங்க தேடி போய் டீ குடிக்கிறான், தேடி போய் அங்கதான் பிரியாணி சாப்பிடுறான். ஏன்னா அவனுக்கு ஒரு சீக்ரெட் இருக்கு. கைகளை வேர்த்துறாம ஆண்டவர் அந்த சீக்ரெட் உங்களுக்கு வெளிப்படுத்துவாராக. விசுவாசித்தால் ஆமென். அந்த விதையை கர்த்தர் தருவாராக. நீங்கள் விதைக்கிற வாய்ப்புகளை கர்த்தர் தருவாராக, விதைக்கிற இடத்தை தருவாராக. அது உங்க கையில கர்த்தர் கொடுத்திருக்கிற ஒரு முத்து. பைபிள் சொல்லுகிறது, ஒரு மனுஷன் நிலத்தை தோன்றான், திடீர்னு ஒரு முத்தை கண்டுபிடிக்கிறான், ஒரு சீக்ரெட்டை கண்டுபிடிக்கிறான். இதே பிசினஸ் செஞ்சுட்டு இருக்கிறீங்க, இதே தொழிலை செய்றீங்க. ஆண்டவர் சொல்றார், இந்த ஆண்டு உனக்கு ஒரு சீக்ரெட், நீ ஒரு முத்தை கண்டுபிடிப்பாய். கைகளை வைத்துறாம அதை கண்டுபிடிச்சவன் மற்ற சொத்து சொகத்தெல்லாம் வித்துட்டு போய் அந்த முத்தை வாங்குறான். அந்த முத்தை வித்து அவன் பெரிய பணக்காரனா மாறுறான். ஆண்டவர் சொன்ன, உனக்குன்னு சில ரகசியங்களை நான் வெளிப்படுத்தி தரப்போகிறேன். நீ வித்தியாசம் உள்ளவனாய் இருப்பாய், நீ வித்தியாசத்தை ஏற்படுத்துகிறவனாய் இருப்பாய். கைகளை அசைத்து ஒரு அல்லேலூயா. யோபு வீட்டின் மேல் ரகசியம் இருந்தது. அதுதான் அவனுடைய சக்சஸ். எல்லாருடைய வாழ்க்கையில, பெரிய பிசினஸ்மேன் வாழ்க்கையில ரகசியம். ஆண்டவர் சொன்ன, பேதுருவுடைய ரகசியம் என்ன? ஆமென். I have a revelation. என் கண்கள் தேவனுக்குரியதை காண்கிறதும் தேவனுக்குரியதை பேசுகிறதுமாய் இருக்கிறது. எனக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படி தேவன் எனக்கு அந்த திறவுக்குள்ளை கொடுத்திருக்கிறார். இந்த திறவுக்குள் வைத்திருக்கிற நபருக்கு ஒரு பேர் இருக்கு. அதை மாத்திரம் நம்ம பார்த்து ஜோமணி முடிச்சிடலாம். ஆமென். சோத்திரம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் அந்த மனிதனுக்கு ஒரு பேர். அந்த மனிதனுக்கு என்ன பேர் என்று சொன்னால், 13ஆம் அதிகாரம் 52ஆம் வசனத்தை வாசிச்சு பாருங்களேன். 13:52. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, இப்படி இருக்கிறபடியா, கவனிங்க, இப்படி இருக்கிறபடியினால் பரலோக ராஜ்யத்துக்கு அடுத்தவைகளை உபதேசிக்கப்பட்டு தேறின வேதபாரகன் எவனும், கவனிங்க, தேறின வேதபாரகன் எவனும் தன் பொக்கிஷத்திலிருந்து புதியவைகளையும் எடுத்துக் கொடுக்கிற வீட்டு எஜமானாகிய மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறான். இப்ப சாவியை வச்சிருக்கிறவனுக்கு 2 பேரு. ஒருத்தன் வேதபாரகன், தேறின வேதபாரகன். இன்னொரு யாரு தெரியுங்களா? சொல்லுங்க. வீட்டு எஜமானன். அன்னைக்கு ஒரு வீட்டுக்கு நான் போயிருந்தேன். வீடு மாத்திட்டாங்க. சின்ன வாலிப பிள்ளைங்க. ஆண்டவர் அவங்களுக்கு ஒரு வீடை தனியாக போயிருக்கிறாங்க, வீடு கொடுத்தாங்க.
அந்த வீட்டுக்கு போகும்போது பார்க்கும்போது ஆச்சரியமாக இருந்தது. இந்த வீடு முழுதும் பொருட்களால் நிரப்பப்பட்டிருந்தது. ரொம்ப அழகாக அந்த வீடை அழகாக வச்சுருந்தாங்க. அப்போது அந்த பொண்ணு என்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்துச்சு, இதெல்லாம் அங்கே வாங்கினோம், இதெல்லாம் இங்கே வாங்கினோம். இந்த சோஃபாலாம் பார்த்திங்கன்னா இது நாங்கள் வாங்கலை, எங்கள் வீட்டு ஓனரு ஒரு அவர் ரூமில் ஒரு ரூமை அடைச்சி வச்சுருக்கிறாரு. அதில் பொருளெல்லாம் இருக்குது, சாவி அவர்கிட்ட தான் இருக்குது. ஆனால் அதில் கேட்ட அங்கிள் அதில் என்ன இருக்குன்னா சோஃபா மற்ற பொருள் எல்லாம் இருக்குனாரு. அப்போ அவன் கேட்ட, அங்கிள் சும்மா தானே அதில் போட்டு வச்சுருக்கிறீங்க, எங்களுக்கு கொடுங்க, நான் யூஸ் பண்ணுறேன்னா. உடனே அந்த ஓனர் அந்த சாவியை வச்சு அவன் அந்த சோஃபாவை அவங்களுக்கு இலவசமாய் கொடுத்தார். கைகளை உயர்த்துகிறாள். அல்லேலூயா. இந்த ஆண்டில் சாவி வச்சுருக்கிற நீங்கள்லாம் யார் தெரியுமா? ஓனரு. சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள், ஒரு ஆமென் சொல்லுங்களேன். உங்களுக்குன்னு சில வாசல்களை கத்த திறக்கும்படி கத்தர் அனுகூலமான சூழ்நிலைகளை கத்த தருவார். ஒரு அல்லேலூயா. You will be a owner of greater blessing. பெரிய ஆசீர்வாதங்களுக்கு ஓனரா ஆண்டவர் என்ன மாற்றுவான்றவங்க மாத்திரம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சத்தம் ஒரு அல்லேலூயா. I'll own many things. சொல்லுங்க, I will own many things. அநேக காரியங்களை சுதந்திரிக்க எனக்கு கத்தர் ஒரு தெளிவை தருகிறார். அதுக்கு மேலே யார் தெரியுங்களா? வேத பாரகன். அப்போ பேதுரு யாரா மாறிட்டான் சொல்லுங்க? பேதுருவை என்ன மாறிட்டாரு? இதுக்கு முன்னால இந்த வெளிப்பாடு இல்லாதவங்க யாரு? பரிசேயனும் ஆயக்காரர்களும் மத போதகர்களுக்கு தான் இந்த ரெவலேஷன் இல்லை. ஆனால் இந்த ரெவலேஷனு மத போதகர்களுக்கு இல்லாத, வேதத்தில் தேறினவர்களுக்கு இல்லாத, பழைய ஏற்பாட்டு பிரமாணங்களில் தேறின இல்லாதவன் ஒரு வெளிப்பாடை தராரு. நீ ஜீவனுள்ள தேவனோட குமாரன். அதனால எது தெரியுமா ஆசீர்வாதம்? படிக்காதவன் மீனவன் அவனை பார்த்து சொல்றாரு, சாவியை உன் கையில் கொடுத்துட்ட, நீ வேத பாரகன். கைகளை வேர்த்து சொல்லுங்க, என் வீட்டுக்கு சொல்லுங்க, நான் வீட்டுக்கு இந்த வருஷம் வேத பாரகன். ஆண்டவர் என் பிள்ளைகளுக்கு நான் வேதத்தில் இருக்கிறதெல்லாம் நான் கற்றுத்தர போகிறேன். வேதத்தின் ரகசியங்கள் ஆண்டவர் எனக்கு கற்றுத்தர போறார். சொல்லுங்க, என் கண்களை திறந்தருளும் வேதத்தின் ரகசியங்களை காண. ஐ டெல் யூ ஒன் திங், நல்லா கவனிங்க, அந்த 2 பாயிண்ட் மிக்ஸ் பண்ணிடக்கூடாது. 2 நாகலம் 16:9 தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் தம்முடைய வல்லமை விளங்கும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கு விலாய். God is ready to give the keys. God is ready to give the secrets. இந்த உலகத்தில் தேவ ராஜ்யத்தை கொண்டு வருவதற்கு, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு, ஆளுகை செய்வதற்கு, சகலவற்றையும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு விரோதமாய் செயல்படுகிற எல்லா சத்துருவின் கிரியையை கீழ்ப்படுத்துவதற்கு, தேவனை பற்றி அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையா எண்ணத்தை சிறைப்படுத்துவதற்கு, அரண்களை நிர்மூலமாக்குறதுக்கு கர்த்தர் நமக்கு திறவுகோலை கர்த்தர் கொடுக்கிறார். அல்லேலூயா. அவருடைய ராஜ்யத்தை கொண்டு வரும்படி. அப்ப அந்த ராஜ்யத்தை கொண்டு வருகிறவன் யார் என்றால், பார்க்கிறவன், கேட்கிறவன், அவன் பாக்கியம் உள்ளவன். அவன் எப்படிப்பட்டவன் என்று சொன்னால், ரகசியங்களை எடுக்கிறவன், ஆழங்களை தோண்டி எடுக்கிறவன், பெட்டிலிருந்து அவன் அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷத்தையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல இந்த ஆண்டுல கர்த்தர் நமக்கு தருவார். விசுவாசிக்கிறவர் அல்லேலூயா. ஆவிக்குரிய ரெவலேஷன்ஸ் ஆண்டவர் நமக்கு தருவார். ஆமென். அப்படி என்றால் அவனுக்கு பேர் என்ன? அவன் நீ வேத பாரகன் அல்ல. உன் சாவியை புடுங்கி யார் கையில் கொடுத்துட்டாரு? பேதுரு கையில் கொடுத்துட்டார். ஒரு பிரசங்கத்தில் 3000 பேர் ரட்சிக்கப்படுறான். கொர்நேலிய வீட்டுக்கு போறான். ஆமென். புறஜாதிகளை பேதுரு யூதன் நேசிக்கவே இல்லை, ஹேட் பண்ணா. ஆமென். ஜூஸ் ஆல்வேஸ் ஹேட் ஜென்டைல்ஸ். ஆனா கொர்நேலிய வீட்டுக்கு சுவிசேஷத்தை கொண்டு போனது யாரு சொல்லுங்க? அதுக்கப்புறம் தான் பவுல் போறாரு. விசுவாசிக்கிறவர் அல்லேலூயா. ஆண்டவர் சொல்ற வார்த்தை, ஐ வில் ரிவீல் சீக்ரெட்ஸ் ஃப்ரம் தி வேர்ட் ஆஃப் காட். ஆமென். அப்போ ஆண்டவர் சொல்றார், தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு என்னுடைய சாவிகளை, பரலோக ரகசியங்களை, திட்டங்களை, தரிசனங்களை ஆமென் வெளிப்படுத்துவதற்கு என் கண்கள் பூமி எங்கு உலாவிக் கொண்டிருக்கிறது. அப்ப ஆண்டவர் ஒருத்தனை பார்க்கிறாரு. அவன் யார் தெரியுமா? ஆண்டவர் பார்க்கிறது போல பார்க்கிறான், ஆண்டவர் கேட்கிறதை போல கேட்கிறான். ஆவியானவர் சபைக்கு சொல்றத கேட்கிற காது உள்ளவன் அவனா இருக்கிறபடியால் ஆண்டவர் சொல்றாரு, படிச்சவனெல்லாம் நான் விட்டுறேன், தேறினவெல்லாம் நான் விட்டுறேன், மத போதகர்களை விட்டுட்டு நான் கல்லாத பேதுரு கையில அந்த சாவியை கொடுத்துட்டு இப்ப சொல்றாரு, நீ தான் இப்போ ஸ்கிரைபு, வேத பாரகன். ஒரு அல்லேலூயா. இப்ப இந்த வேத பாரகன் ஆசீர்வாதத்தை சொல்லிட்டா. ஆமென். எஸ்ரா தீர்க்கதரிசியின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 10, 12 2 வசனம் முடிச்சிடலாம். கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும் இஸ்ரவேலின் கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும் இருதயத்தை பழைய வருடம் என்ன செய்தி? நாம் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும்
அதிகமாய் கிரியை செய்கிற, நமக்குள் கிரியை செய்கிற வல்லமை. அப்ப நமக்குள் கிரியை செய்கிற வல்லமை எங்க இருக்கு தெரியுமா? ஆண்டவர் கொடுத்த வேதத்தை வாசிக்கணும், ஆராயவும் அதன்படி செய்யவும். முதலாவது அவன் ஆராயிறான், அதன்படி செய்யவும் இஸ்ரவேலுக்கு கட்டளை நியமங்களை உபதேசிக்க. எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தினான். அப்ப இந்த இருதய பக்குவப்படுத்திருந்தா, இந்த இருதய வசனத்தால் நிரப்பப்பட்டிருந்தா, இந்த இருதய வசனத்தின்படி அவன் நடத்தப்படும் பொழுது, living in the Bible and by the Bible, இந்த வசனத்தினால், அப்ப இந்த வசனம் என்னன்னா, என் இருதயத்தில் எனக்குள் கிரியை செய்கிற வல்லமையின்படி தேவன் எனக்கு பரலோக ரகசியங்களை கர்த்தர் எனக்கு தருவார். ஒரு அல்லேலூயா. இப்ப எனக்குள்ள ஒரு வல்லமை கிரியை செய்யணும்னா என்னன்னா, ஆமென், அவனுக்குள்ள என்ன இருந்தது சொல்லுங்க பார்க்கலாம்? வேதத்தை ஆராய்ச்சி செய்யவும் அதன்படி செய்யவும் உபதேசிக்கும் இருதயத்தை பக்குவப்படுத்தி வைத்தானா. இந்த இருதயத்தை பக்குவப்படுத்தி வைக்கிறவங்களுக்கு பேர் தான் ஆமென் யாருங்க? வேத பாரகன், பாக்கியவான். சாவி அவன் கையில தான் ஆண்டவர் கொடுக்கிறாரு, திறவுகோல் ஆண்டவர் அவன் கையில தான் கொடுக்கிறார். அவனுக்கு என்ன பேர் பாருங்க, 12 வசனம் பாருங்க, 12 வசனம் பாருங்க. ஒரு புறஜாதி மனுஷன் டெஸ்டிஃபை பண்றாருங்க. சாவியை உடையவன், இருதயத்தை காத்து கொண்டவன், இருதயத்துல வசனத்தால் நிரப்பப்பட்டவனை பார்த்து ஆண்டவர் சொல்ற வார்த்தை, ராஜாதி ராஜாவாகிய பரலோகத்தின் தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை போதிக்கிற உத்தம, யாருங்க யாருங்க? உத்தம வேத பாரனாகிய எஸ்ரா என் ஆசாரியனுக்கு பூர்ண சமாதானம் உண்டாக வாழ்த்தி எழுதுகிறது. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. ஒரு புறஜாதி ராஜா, ராஜாக்களுக்கெல்லாம் ராஜாவான். யாரை பார்த்து புகழ்கிறான் தெரியுங்களா? யாரை பார்த்து எழுதுறார், லெட்டர் எழுதுறாரு தெரியுமா? வேதத்தை போதிக்கிற, வேதத்தை ஆராய்ச்சி செய்கிற, வேதத்தை சொல்லுங்க பார்க்கலாம் அதன்படி செய்கிற, அதை உபதேசிக்கிற உத்தம ஆசாரியன். தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் தம்முடைய வல்லமையை விளங்க பண்ண விரும்புகிறார். கைகளை உயர்த்தி வராம சாவி யாருக்கு கொடுப்பாருன்னு சொல்லுங்க பார்க்கலாம்? உத்தம இருதயம். இந்த உத்தம இருதயம் எப்போ வரும்? வசனத்தை வாசிக்கணும், வசனத்தின்படி செய்யணும், அந்த வசனத்தை வாசிக்கவும் செய்யவும் போதிக்கும்படி இருதயத்தை பக்குவப்படுத்துறாங்க. பார்த்தீங்களா? இந்த இருதயத்தை பக்குவப்படுத்த நமக்குள்ளே ஒரு வல்லமை கிரியை செய்யும். அந்த வல்லமை கிரியை செய்யும் பொழுது நாம் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் கர்த்தர் நமக்குள் கிரியை செய்கிற வல்லமையின்படி கர்த்தர் செய்ய வல்லவர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ பேதுரு என்னவா மாறிட்டாரு? தேறின வேத பாரகன். வேத பாரகன் என்ன சொல்லுவான்? அவன் கையிலே நிறைய சாவி இருக்கும், அவன் ரகசியங்களை எடுத்து ஜனங்களுக்கு கொடுப்பான். இந்த ஆண்டு சொல்லுங்க, நான் ஒரு வேத பாரகன். அல்லேலூயா. என்னுடைய ஆசீர்வாதம் என்ன தெரியுங்களா? ஆமென். ஒரே ஒரு வசனம் வாசிங்க. அவனுடைய ஆசீர்வாதம் பார்த்தீங்கன்னா 21, 22. நீங்க வீட்டுக்கு போய் ஆமென் இந்த எஸ்ரா 7ஆம் அதிகாரமும் மத்திய எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்தை இந்த மாசம் முழுது கண்டிப்பா வாசிக்கணும். 7, 21, 22 வாசிங்க. அப்புறத்தில் இருக்கிற நதியின் அப்புறத்தில் இருக்கிற எல்லா கஜான்சிகளுக்கும் அர்த்தசஸ்தா என்னும் ராஜாவாகிய நாம் இடுகிற கட்டளை என்னவென்றால், வாசிங்க ப்ளீஸ். 21 பரலோகத்தின் தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை போதிக்கும் வேதபாரனாகிய எஸ்ரா என்னும் ஆசாரியன் 100 தாலந்து வெள்ளி, 100 கல கோதுமை, 100 கல திராட்சை ரசம், 100 கல எண்ணெய் மற்றும் உங்களை கேட்பவை எல்லாவற்றையும் வேண்டிய உப்பையும் தாமதம் இல்லாமல் கொடுக்கவும் போதும். அவன் என்ன பாத்தீங்கன்னா, அந்த அதிகாரம் முழுதும் பாத்தீங்கன்னா ராஜா சொல்றாரு, தங்கம் வெள்ளி பொண்ணு எல்லாத்துக்கும் இன்சார்ஜ் யார் தெரியுமா? யார் தெரியுங்களா? எஸ்ரா. ஒரு அல்லேலூயா. He was not a pastor, கவர்னர் கிடையாது, ஒரு வேத அந்த அதிகாரம் சூப்பராக இருக்கும். அவன் சொல்கிறான், கஜானாக்கு பொறுப்பாளர் யார் தெரியுமா? இந்த கஜானாவோட சாவி யார் கையில் கொடுக்குறேன்னு தெரியுமா? இந்த வேதபாரன் கையில். அல்லேலூயா. அவன் எதெல்லாம் கேட்குறானோ அதெல்லாம் நான் தருவேன். ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். சோத்துறோம். லீகல் ரைட்ஸ் அவனுக்கு தரேன். ஆமேன். எல்லாத்துக்கும் அவன் தான் பொறுப்பாளர், அவன் தான் எல்லாத்துக்கும். ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு, இருதயத்தில் உத்தமம் உள்ளவர்கள், இருதயத்தில் தேவனுடைய வசனத்தை வைத்து வாழ்கிறவர்களுக்கு கத்த சொல்றார், அவர்கள் பாக்கியவான்கள். இந்த ஆண்டு ரகசியம், சில சீக்ரெட்ஸை, சில திறவுக்குள்ள நான் கொடுப்பேன். அதனால என்ன ஆகும் தெரியுங்களா? உங்களை பார்க்குறவங்கள வித்தியாசமாக உங்களை பார்ப்பாங்க. இதுவரையில் இல்லாத அதிகாரம் உங்கள் கைகளில் வரும், இதுவரை இல்லாத ஆளுகை உங்கள் கையில் வரும். நம்புற மாத்திரம் அல்லேலூயா. God will put you in a position where heathen people will trust you. புறஜாதிகள் உன்னை நம்புகிற அளவுக்கு
அதிகாரிகள் நம்புகிற அளவுக்கு வேற லெவல் உங்களை கூட்டு போய் வேற லெவல் ஆண்டவர் உங்களை பயன்படுத்துவார். எதிர்பாராத இடங்களிலிருந்து உங்களுக்கு ஒத்தாசை வரும். எதிர்பாராத இடத்திலிருந்து உங்களுக்கு ஆளுகை வரும். எதிர்பாராத இடங்களிலிருந்து உங்களுக்கு பொறுப்பு வரும். இஃப் யூ ஆர் அ மேன் ஆஃப் இன்டெகிரிட்டி, உங்கள் இருதயத்தில் கிரியை செய்கிற வல்லமையின்படி அந்த வார்த்தையை தன் இருதயத்தை பக்குவப்படுத்துகிற ஒரு அனுபவம் இருந்தால் ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு சில திறவுக்குள்ள தரப்போறேன். ஐ சேலஞ்ச் யூ, கோ அண்ட் ரீட் தட் சாப்டர் 7, யூ வில் பி பிளெஸ்டு. பல பொறுப்புகளை கத்தர் கூட. அது மாத்திரம் இல்லை, அவன் கூட ஆள் அனுப்புறாரு. அவன் என்ன சொல்றானோ செய்கிற ஆள், கீழ்ப்பிடிக்கிற ஆள். ஒரு நினைக்காதீங்க நான் இதே நிலைமையில் இருக்க மாட்டேன். 1000 பேருங்களுக்கு உங்களை எஜமானா கத்தரால் மாற்ற முடியும். 10 ஆமேன் ஒரு 50 பேருக்கு நீங்கள் வேலை கொடுத்து வச்ச உங்களை 1000 பேருக்கு உங்களை கத்தர் உயர்த்த வல்லவராக இருக்கிறார். நம்புற மாத்திர கைகளை உயர்த்தி சொல்லுங்க, கத்தர் எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார். விசுவாசித்தால் மாத்திரம் ஆமேன். God will give me the authority. God will give me the responsibility. God will give me the promotion. ஆண்டவர் எனக்கு மேன்மையை தருவார். உயர் நிலத்தில் உயரமான ஸ்தானத்தில் செயல்பட ஆண்டவர் எனக்கு உதவி செய்வார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆண்டவர் இதுவரை இல்லாத பொறுப்பு, இதுவரை இல்லாத ஆளுகை, இதுவரை இல்லாத ஆசீர்வாதம் எனக்கு தரப்போறீங்க. நான் ஒன்று சொல்ல ப்ராஃபஸையா, இந்த எஸ்ரா ஆமென் கேட்கிறவனும் பார்க்கிறவனுமாய் இருந்தபடினால் ஆமென் அவன் தனக்குள் கிரியை செய்கிற வல்லமையின்படி தேவன் அவனுக்கு சில திறவுக்குலை கொடுத்தபடினால் வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய தயவுள்ள கரம் எஸ்ரா மேல இருந்தது. அவன் தயவுள்ள கரம் இருந்ததுனால ராஜா அவன் என்னென்ன கேட்டானோ ராஜா அவனுக்கு கொடுத்தான். அவன் போற வழியில கத்தர் பாதுகாப்பை தந்தார். அவன் போய் சேர வேண்டிய இடத்துக்கு பத்திரமாய் சேர எஸ்ரா புத்தகத்தில் அடிக்கடி வருகிற வார்த்தை, கத்தரோட கரம் அவனோடு இருந்து. என் கூட எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம், ஆண்டவரே கத்தரோட கரம் என்னோடு கூட இருந்து இந்த ஆண்டு தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி என்னை காத்தருளும். ஆண்டவரோட கரம் என்ன செய்யும் தெரியுங்களா? தீங்கு உங்களை துக்கப்படுத்தாதபடி உங்களை காக்கும், உங்கள் சகோதரர்களை பார்க்கிலும் மேன்மைப்படுத்தும், உங்களை எல்லைகளை விரிவாக்கும், யாபேசை போல உங்களை உயர்த்தும். புரிந்தது ஒரு ஆமென்? அந்த அந்த திறவுகோல் யாருக்கு இருக்கோ அவன் மேலே தேவனுடைய கரம் இருக்கும். அந்த கரம் பாதுகாக்கிற கரம், அமருகிற கரம், அருளுகிற கரம், வழி நடத்துகிற கரம், கேட்டதை கொண்டு கொடுக்கிற கரம் தேவனுடைய கரம். ஐஸ்வர்யம் கனமும் அவருடைய கரத்தில் இருக்கிறது. கடைசியாக நீதிமொழிகள் 4 அதிகாரம் 23 வசனம். 4 அதிகாரம் 23 வசனம். Proverbs chapter 4 verse 23. அப்பொழுது நீ பயமின்றி உன் வழியில் நடப்பாய், உன் கால் இடராது. அதுக்கு மேல இருக்கிற வசனம், எல்லா காவலோடு. எத்தனாவது வசனம் அது? 23. எல்லா காவலோடு உன் இருதயத்தை காத்துக்கொள், அதிலிருந்து ரெவலேஷன்ஸ் வரும். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. சாவி எங்க இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். சீக்ரெட் எங்க இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். எனக்குள்ள இருக்கு. சொல்லுங்க, எஸ்ராவை போல என் இருதயத்தை நான் பக்குவப்படுத்துறேன். எதுக்கு? வேதத்தை வாசிக்க, அதன்படி செய்ய. ஆண்டவர் சொன்னா அதிலிருந்து ஜீவ நதிகள் என்ன செய்யும்? புறப்பட்டு வரும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அதிலிருந்து இஷ்யூஸ் ஆஃப் லைஃப். இன்னொரு மொழிபெயர்ப்பு சொல்லுங்க, இஷ்யூஸ் ஆஃப் லைஃப், கோர்ஸ் ஆஃப் லைஃப். வாழ்வதற்கென ஆதாரங்கள், வாழ்வதற்கென வழிமுறைகள் அதிலிருந்து புறப்படும். நீ செய்ய வேண்டிய வார்த்தை, உன் கண்கள் வாசிங்க அடுத்த வசனம் கீழே 24, 25, 26 கடைசி வரைக்கும். வாயின் தாறுமாறுகளை உன்னை விட்டு அகற்றி, உன் வாயின் தாறுமாறுகளை உன்னை விட்டு அகற்றி, உதடுகளின் மாறுபாடை உனக்கு தூரப்படுத்து. உன் கண்கள் நேராய் நோக்க கடவுது. கண்ணிமைகளை உனக்கு முன்னே செம்மையாய் பார்க்க கடத்து. உன் கண்ணிமைகள். உன் கால் நடையை சீர்தூக்கிப்பார். உன் கால்நடைகள் இந்த ஆண்டு சீர்தூக்கிப்பார். உன் வழிகள் எல்லாம் நிலைவரப்பட்டிருப்பதாக. உன் வழிகள் எல்லாம் நிலைவரப்பட்டிருப்பதாக. வலதுபுறமாகதும் இடதுபுறம் சாயாதே. காலை தீமைக்கு விலக்குவாயாக. கைகளை வைத்து ஒரு அல்லேலூயா. So when you have the word of God, you become a scribe. Praise the Lord. வேதம் சொல்ல, நீ உத்தம வேத பாரகனாகிய எஸ்ரா. Peter became a scribe because he was revealing the secrets. அவன் பாக்கியம் உள்ளவனாக மாறினான். ஆண்டவர் சொன்ன, இந்த சபையின் மேல், கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் மேற்கொள்ளாது. விசுவாசிக்கிற இந்த ஆண்டில் நான் சொல்றேன், ஆமென். யாரு இந்த ஆவியின் வெளிப்பாடு பரிசுத்த ஆவினாலே பரலோகத்தோடு இணைக்கப்பட்டு கேட்கிற காதும் பார்க்கிற கண்கள் இருக்கிறதோ, ஆவிக்குரிய காரியங்களை கேட்கிறதும் பார்க்கிற கண்கள் இருக்கிறதோ, நீங்கள் பாக்கியவான்கள். பாக்கியவான்கள் மாத்திரம் 2 வார்த்தை சொன்னேன். ஓனர்,
நீங்கள் ஓன் பண்ணுவீங்க நிறைய காரியத்தை. நீங்கள் ஒரு வேத பாரகன், உங்கள் ஆண்டவர் பாக்கியவான் என்று சொல்வார். உங்களுக்கு ஆண்டவர் செய்கிற காரியம் என்ன தெரியுமா? ஆமென், சோத்ரம். ஒரே ஒரு அற்புதம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகிற அற்புதம் என்னன்னா, இதுவரையும் இல்லாத இடத்துலேருந்து உங்களுக்கு அதிகாரம் வரும், உயர்வு வரும், உங்களை கர்த்தர் மேன்மைப்படுத்தி காண்பிப்பார். எல்லாத்துக்கும் மேலே என்னன்னா, பாதாளத்தின் வாசல் உன்னை மேற்கொள்ளாது, மாறாக பரலோக வாசல் உனக்கு திறக்கப்பட்டிருக்கும். விசுவாசிக்கிறவர்? ஆமென். உனக்கு விரோதமாக சீக்கிரட்டாக யார் யார் எவன் பிளான் போடுறானோ அது நடக்கவே நடக்காது. ஏன்னா நீ பார்க்குறவ, நீ கேட்குறவ, நீ ஆவிக்குரிய மண்டலத்தில் கிரியை செய்கிறவன், உன் கையில் சாவி இருக்குது. அல்லேலூயா. அதனால் பாதாளத்தில் போடுற எந்த பிளானும் வாய்க்கவே வாய்க்காது. மாறாக பரலோக ராஜ்யத்தில் போடுற பிளான் உனக்கு சொந்தமாக மாறும். தேவனுடைய தயவுள்ள கரம் உன்னை நடத்துவதை இந்த ஆண்டில் பார்க்க போகிறீங்க. ஒரு ஆமென் சொல்லுங்கள். பர்த்திமை குருடு இருந்தால், பர்த்திமை குருடன்னா ஹானர் அண்ட் வேல்யூன்னு அர்த்தம். பர்த்திமை குருடனுக்கு என்ன அர்த்தம்னா, கனத்துக்குரியவன், மதிப்புக்குரியவன். ஆனால் அவன் யாரு? குருட. எல்லாரும் சொல்லுங்க, அவன் யாரு? குருட. ஆனால் ஆண்டவர் எப்போ கண்ணை திறந்தாரோ அவன் இழந்து போன கனத்தையும் மதிப்பையும் கர்த்தர் கொடுத்துட்டாரு. இந்த ஆண்டவர் சொல்றார், இந்த ஆண்டு உன் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படும் போது ஆமென், நீ இழந்ததையும் ஆமென் சோத்திரம் உனக்குரியதை நீ திருப்பி பெற்றுக்கொள்வாய். கைகளை உயர்த்தி வராம. இனி அவன் பிச்சை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, அந்த இடத்துல போய் உட்காரணும்னு அவசியம் இல்லை, பாத்திரத்தை இயங்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா கர்த்தர் கண்ணை திறந்துட்டார். விசுவாசிக்கிற மாத்திர ஹல்லேலூயா. இந்த ஆண்டு இந்த ராத்திரி வேளையில் அநேகரோட ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படட்டும், உன் கண்களில் இருக்கிற செதில் விழட்டும். ஆவிக்குரிய ஆளுங்களை பார்க்க கர்த்தர் உதவி செய்வார். பேதுருவே, உன்னை நான் ஸ்கிரைபாக மாற்றிட்டேன், வேத பாரகனாக மாற்றிட்டேன். வேத பாரகன் கைகளிலே அநேக சாவிகள் இருக்கிறது. அந்த சாவிகள் ஆண்டவர் அவனை நம்பி ஆண்டவர் அவனுக்கு கொடுத்தது. ஏன்னா அவன் பார்க்குறவன், அவன் கேட்குறவன். விசுவாசிக்கிற மாத்திராம எத்தனை பேர் சொல்ல போகிறீங்க, தேவனுடைய தயவுள்ள கரம் இந்த ஆண்டு முழுதும் என்னை பாதுகாப்பதும் என்னை நடத்துவதையும் நான் பார்ப்பேன். எஸ்ராவின் தேவன் என்னுடைய தேவன். பரலோகம் என்னை குறித்து சாட்சி சொல்லட்டும். உத்தம வேத பாரகனாகிய எஸ்ரா. கைகளை சேர்த்து வராமேன். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, பரலோக பிதாவே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வருஷம் முழுதும் நம்ம ஆண்டவர் இந்த கிங்டம் கீஸை நாங்கள் ஆராய்ந்து பார்க்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை கர்த்தர் எங்களுக்கு நீர் வெளிப்படுத்தி தாங்கப்பா. ஒரு சாதாரண பேதுரு ஆண்டவரை இடறுகிறவன், பின்மாற்றத்தில் போகிறவன், நாணலை போல இருந்தவன். ஆனால் அவனோட ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டு இயேசுவை இன்னார் என்றவர் அறிந்து கொண்ட போது ஆண்டவரை யாருக்குமே இல்லாத வெளிப்பாடு ஆண்டவரே இந்த பேதுருவுக்கு ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவர் மூலமா ஆண்டவரே பிதாவானவர் அவருக்கு வெளிப்படுத்தினார். மாம்சம் ரத்தம் வெளிப்படுத்தல. எல்லாரை பார்க்கிலும் பேதுரு கற்று வித்தியாசம் உள்ளவனாய் மாறினான். எல்லாரும் அவன் கூட இருந்தாங்க, எவ்வளோ படிச்சவங்க இருந்தாங்க, அனுபவசாலிங்க இருந்தாங்க. ஆனா ஆண்டவர் அவனுக்கு இல்லாத கனம், அவனுக்கு இல்லாத அதிகாரம், அவனுக்கு இல்லாத உயர்வு, அவனுக்கு இல்லாத பொறுப்பை கர்த்தர் அவனுக்கு கொடுத்ததுக்கு காரணம் ஆண்டவரே வெளிப்பாடின் மூலமாய் அவன் சாவியை பெற்றுக்கொண்டான். ஆண்டவரே, ஆண்டவரே கர்த்தர் அந்த பேதுரு மூலமாய் அநேக அற்புதங்களை செய்ததை பார்க்கிறோம். புறஜாதிகளை விசேஷம் அறிவிக்கட்டதை பார்க்கிறோம். இந்த ஆண்டும் ஆண்டவரே நாங்கள் கேட்கிறவர்களும் பார்க்கிறவர்களா இருக்கட்டும், கேட்கிற கண்களும் நாம் கேட்கிற காதும் பார்க்கிற கண்களும் பாக்கியம் உள்ளதா இருக்கும்படியா நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, எங்கள் கண்கள் திறக்கப்படும் பொழுது திரளான ஆகாரத்தை நாங்கள் திருப்தி ஆவோம். ஆண்டவரே, நாங்கள் இந்த ஆண்டில் ஒரு ப்ராஃபட்டா, ஒரு பிரீஸ்டா, ஒரு கிங்காய் செயல்பட எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, நாங்கள் பேதுருவை போல இப்படிப்பட்ட திறவுகோலை, பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலை நாங்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது ஆண்டவரே எங்களை கொண்டு இந்த உலகத்தில் ஒரு பரலோகத்தை மாலை கொண்டு வர முடியும். ஆண்டவரே, ஒரு பரலோகத்தின் சூழ்நிலை எங்கள் குடும்பத்திலையும் சபையிலே கொண்டு வர முடியும். எஸ்ராவை போல ஆண்டவரே எங்கள் இருதயத்தை நாங்கள் பக்குவப்படுத்திக் கொள்ள உதவி செய்யும். எங்களுக்குள் கிரியை செய்கிற வல்லமையின்படி உம்முடைய வல்லமையை நீர் எங்களிலே எங்களை கொண்டு நீர் விளங்க செய்ய வல்லவராக இருக்கிறபடியா நன்றி. எஸ்ராவை மேன்மைப்படுத்தி, எஸ்ராவை அதிகாரப்படுத்தி, எஸ்ராவுக்கு நிறைய திறவுகளை கொடுத்து நடத்தின தேவன் எங்களையும் நடத்தும். இந்த வேத வசனத்தை எல்லா காவலோடு எங்கள் இருதயத்தை காத்துக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரை கேட்ட வசனத்தின்படி எங்கள் கண்கள், ஆண்டவர் எங்கள் காதுகள், எங்களுடைய ஆண்டவரை கத்தாவே சரீரத்தின் அவயங்களை பலிபிடத்தில் மேலே வைக்கிறோம். ஆண்டவரை கத்தாவே அதை பரிசுத்தப்படுத்தும். இந்த ஆண்டு மறைந்திருக்கிற பொருட்களை மறைப்பொருள்களை
பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்தி தாங்கப்பா. முத்துக்களை தாங்கப்பா ஆண்டவரே. மீனவனை போல ஆண்டவரை வளைய தாங்கப்பா ஆண்டவர். ஆழமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்கப்பா. விதைகளை தாங்கப்பா ஆண்டவரை. பெரிய அறுவடைக்கு பெற்றுக்கொள்ளத்தக்கதான தரிசன கண்களை தந்து, சீக்கிரட்டை தந்து உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் மேன்மைப்படுத்தும், ஆசீர்வதியும், உயர்த்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. எல்லாரும் ஆமென் சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவின் அன்பும் பரிசுத்த ஆவியின் அந்யோன்ய ஐக்கியமும் இன்றைக்கு என்றைக்கும் சதா காலமும் ஆமென். இந்த ஆராதனை வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரோடும் ஆமென். பிரைஸ் தி லார்ட். புதிதாய் வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரோடும் இந்த ஆண்டு முழுதும் மாறாத தேவ கிருபையும் ஆமென், விலகாத தேவ பிரசன்னமும், பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் அந்யோன்ய ஐக்கியமும், இயேசுவுடைய கிருபையும் இந்த ஆண்டு முழுதும் எங்கள் ஒவ்வொருவரையும் உடைய பிள்ளைகளை ஆண்டு நடத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். வராதே இந்த ஆண்டவரே கர்த்தாவே, இந்த ஆராதனைக்கு வர இயலாதவர்களையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம். அவர்களோடு கூட தேவனுடைய கிருபையும் பிதாவின் அன்பும் பரிசுத்தாவின் அந்யோன்ய ஐக்கியமும் அவர்களோடு கூட இருப்பதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம்.